கிச்சன்ல நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் பண்ண போறேனோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிருவேன். புளிய வந்து கரைச்சு வச்சிருக்கேன், பருப்பை நனைச்சு வச்சிருக்கேன் சாம்பாருக்காக. ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறமா பீட்ரூட் தோசை ஃபார் டின்னர். போன வாட்டி இந்த ஆப்ரான்ல எவ்வளவு கரை இருந்தது, ஆனா என்ன அழகா கோச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. வித் தி ஹெல்ப் ஆஃப் சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷ். ஹாஃப் கப் வந்து பீட்ரூட் துருவினர் எடுத்துக்கிறேன். அதை நம்ம வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணி மிக்சியில அரைச்சு எடுத்துப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் தோசாக்கு வந்து என்னென்ன போட போறேன் அப்படின்னா, 1 கப் வந்து அரிசி மாவு, 1 கப் வந்து ரவை, அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம வெங்காயம், 1 வெங்காயம் சேர்த்துருவோம், 2-3 பச்சை மிளகாய், பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட்டோட பியூரி, கொஞ்சம் கொத்தமல்லி, இதோட கொஞ்சம் சால்ட் வந்து போடக்கிறோம், இதோட கொஞ்சம் ஜீரகத்தை கையில வந்து நல்லா நசுக்கி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். சால்ட். ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு வாட்டி சமைக்கும் போது இல்ல கரை எல்லாம் படாம சமைக்கணும் தான் நினைக்கிறேன். பட் கிச்சன்ல வந்து சம்டைம்ஸ் இல்ல இட் ஹேப்பன்ஸ். ஆனா நம்ம கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நம்ம கிட்ட இருக்கு சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷ். சர்ஃப் எக்ஸல் உள்ளே, பீட்ரூட் கரை வெளியே. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து ஊற வைக்கணும். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். சில் மில்க்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் இல்ல கஸ்டர்ட் பவுடரை வந்து நான் ஆட் பண்ண போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம், லம்ஸ் எல்லாம். நான் ஒரு ஸ்மெல் தெரியுமா, கஸ்டர்ட் ஸ்மெல். பால் வந்து 500 ml மில்க் வந்து எடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா சக்கரை வந்து போடுறேன். பால் வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா சக்கரை வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப் வந்து சக்கரை எடுத்திருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சா அப்படிங்கறத வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் வந்து ஆட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வந்து அடியில தங்காம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து இதெல்லாம் சேர்த்துருங்க. இப்போ வந்து கொஞ்சம் நிமிஷத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து பழங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். என்ன சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறதோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 விதமான ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்திருக்கேன். வாழைப்பழம், மாதுளை, அப்புறம் திராட்சை, ஆப்பிள், மாம்பழம் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து பியூட்டிஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து வைக்க போறோம். நல்லா ஆறிடுச்சு, இப்ப நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். ஆனா இன்னொன்னு ஆயிடுச்சு, நம்மளோட ஆப்ரான் கரையும் ஆயிடுச்சு. ஆனா நம்ம டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே, கஸ்டர்ட் கரை வெளியே. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாம்பார் செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து துவரம் பருப்பு, அதுக்கப்புறமா பாசி பருப்பு ரெண்டுமே வந்து ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா புளி தண்ணியில வந்து சின்ன வெங்காயம், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டு எடுத்து வச்சுப்போம். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து நான் சேர்க்கிறேன். சாம்பார் மசாலாக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். தனியா, தேங்காய், வரமிளகா, மிளகு, ஜீரகத்தை வந்து நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்க்க வேண்டாம், அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நான் அப்படிதான் வந்து செய்யறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகா இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்து வேக விட்டதை நம்ம வந்து சேர்த்துடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா குக்கரில் ஆல்ரெடி வெந்துருச்சு. தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்ச விழுதை சேர்த்துருங்க. பருப்பை வந்து வேக விட்ட பருப்பை சேர்த்து கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கம்மன்னு இறக்கி வச்சிருங்க. ஓகேவா? இங்கே நம்மளோட பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை சாம்பாரோட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். மணக்க சாம்பார், அதோட பீட்ரூட் தோசை செஞ்சு பாருங்க. நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்டை முதல்ல வந்து நேவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன் எவ்வளவு அழகா வந்து நான் தோச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஆப்ரான்ல இருக்கிற கரையெல்லாம் வந்து போயிடுச்சு. நம்மளோட சமையலும் ரெடி ஆயிடுச்சு. உண்மையா அதாங்க நான் சொல்றேன், சர்ஃப் எக்ஸல் உள்ளே, சாப்பாடு கரை வெளியே.